ஹலோ, குட் மார்னிங். இன்னைக்கு பன்னீர் வச்சு ஒரு குயிக்கா ஒரு டிஃபனோ, ஸ்நாக்கோ எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி பார்க்கலாம் வாங்க. வீட்லயே 1 லிட்டர் பால் எக்ஸ்ட்ரா இருந்தது. ஸோ, அதுலயே நான் பன்னீர் எடுத்துக்கலான்னு டிசைட் பண்ணேன். ஸோ, பால் நல்லா பொங்கின உடனே, ஒரு எலுமிச்சம்பழத்த கட் பண்ணி அதுலேருந்து வர்ற ஜூஸ நல்லா பிழிஞ்சு விட்டாச்சு. தேவைப்பட்டா இன்னும் ஒரு 1/2 மூடி கூட பிழியலாம். பாருங்க எவ்ளோ கெட்டியா வந்திருக்கு பாருங்க. இது நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நம்ம கடையில வாங்கின பன்னீர் எப்படி இருக்குமோன்னு பயப்பட தேவையில்ல. 1/2 கப் பொட்டுக்கடலை இல்லாட்டி வறுத்த கடலை மாவு வச்சிருந்தா அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். அதோட மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து வீட்ல வந்து வெந்தயக்கீரை இருந்தா பச்சையாவே போடலாம். இல்ல ட்ரை வெந்தயக்கீரை. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பன்னீரை எடுத்து அதை நல்லா கையால உதுத்து விட்டுக்கோங்க. இப்போ அரைச்ச பொடியவும் அதில் எத்தனை தேவையோ அவ்வளோ ஆக்சுவலி நம்ம இப்போ எவ்வளோ பன்னீரோ அதில் வந்து ஒரு பாதி அளவுக்கு நம்ம போடலாம். அந்த மாதிரி நான் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இதோட நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க, உப்பு எவ்வளோ இருக்குது என்னங்கிறது. நான் வந்து ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை போட்டிருக்கேன், நல்ல ஃப்ரெஷ் கொத்தமல்லி தழை. அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகாயும் ஒரு 2 பச்சை மிளகாயும் நான் நறுக்கி போட்டிருக்கேங்க. ரொம்ப ட்ரையாக இருந்தால் நம்ம பன்னீர் வடிகட்டின அந்த லிக்விட் இருக்கு இல்லையா, அதையே 2 ஸ்பூன் ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சு உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவு பிசையும் போதே உங்களுக்கு இன்னும் வேற மாதிரி உங்களுக்கு டேஸ்ட் வேணும், கரம் மசாலா அந்த மாதிரி எல்லாம் வேணும்னா அதையும் போட்டு இதில் பிசைஞ்சிக்கலாங்க. என்னென்ன டேஸ்ட் வேணுமோ எப்படி வேணாலும் நீங்கள் இதை செஞ்சுக்கலாம். ஆனால் ஃபைனல் ப்ராடக்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஓகே, இப்போ வந்து பிசைஞ்சு கட் பண்ணியாச்சு. இதை அழகாக எடுத்து ஒரு தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம இதை போட்டுடலாம். போட்டு ஆனால் மீடியம் ஃப்ளேமில் வைங்க. ரொம்ப ஹையில் இருந்தால் சீக்கிரமாக வெந்து போயிடும். இது நல்லா அப்படி பரட்டி விடுங்க. கொஞ்ச நாள் ஒரு 3 மினிட்ஸ் இப்படியே வைங்க இந்த மீடியம் ஃப்ளேம்லேயே. அதுக்கப்புறமா நீங்கள் திருப்பி விட்டுக்கலாம். சின்ன குழந்தைங்களும் வயசானவங்களும் ரொம்ப சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் மத்தியானம் டீ டைமில் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் சாப்பாட்டோட சைட் டிஷ்ஷாகவும் இதை சர்வ் பண்ணலாம். இதுக்கு நல்ல கொத்தமல்லி சட்னியோ இல்லை தக்காளி சாஸ் இருந்தால் கூட போகிறோம். இதை வச்சு நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். நல்ல சாலட்ஸ், உங்களுக்கு பிடிச்ச சாலட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த பைட்ஸையும் வச்சு நல்லா டெக்கரேட் பண்ணி எப்படி முடியுமோ அப்படி டெக்கரேட் பண்ணிட்டு ஒரு கொத்தமல்லி சட்னியோ இல்லை டொமேட்டோ சாஸோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச எந்த சட்னி டிப் மாதிரி யூஸ் பண்ணி வைங்க. நல்ல சண்டே சாப்பாட்டுக்கு ஒரு ஸ்டார்டர் ரெடி ஆயிடுச்சு பாருங்க.